வணக்கம். நேர்களுக்காக நான் விஎஸ் ரோமா. அதாவது ஒரு வீட்டில் ஒரு குழந்தை, அது 4ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தது. அந்த குழந்தைக்கு பூனை நாய் என்றால் இஷ்டம். அவங்க தாத்தா பாட்டி ஊருக்கு போகும்பொழுது தோட்டத்தில் பூனை நாய் இருக்கும். அதை பார்த்து அதுக்கு பிஸ்கட்டு, பால் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து, கருவாடெல்லாம் கொடுத்து, அது வாலாட்டிட்டு அது பக்கத்தில் வர்றதை வச்சு, அன்பாக வர்றதை வச்சு, இந்த மாதிரி அது மேலே இஷ்டமாயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது இவங்க வீட்டு சைடு ஒரு நாள் பூனை ஒன்று வந்தது. அதற்கு பிஸ்கட் போடவும் அது அங்கேயே தங்கிவிட்டது. தினமும் பள்ளி விட்டு வந்ததும் அதை தூக்குவது, அவங்க அம்மா கைகால் கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட அதெல்லாம் கையில் எடுக்கக்கூடாதுன்னா கேட்க மாட்டேன்ச்சு. ஒரு நாள் அதுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போது டாக்டர்கிட்ட போனங்காட்டி ஏதாச்சும் பூனை நாய் வளர்த்துறீங்களா, இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்கவே மாட்டேன்ட்டுருச்சு அந்த பையன். அப்போது டாக்டர் ஒரு ஐடியா பண்ணார். நீ அந்த பூனையை தொட்டேன்னா அந்த பூனைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிரும், அதனால் நீ அதை தொடாத அப்படின்னுட்டு, ஐயோ நான் தொடமாட்டேன் அப்படின்ட்டுருச்சான். பெற்றவர்களும் டாக்டரும் சிரித்தார்கள். அந்த பையனுக்கு அது புரியவில்லை. 4ஆம் வகுப்பு தான் படித்து கொண்டிருந்தது. ஒரு 8 வயது தான் இருக்கும். நன்றி.